கடந்த சில நாட்களாக ஊடகங்களை நீங்க சந்திக்கும்போது தெரிவிக்கும் கருத்துக்கள், உங்களுக்கு திமுக மீது ஒரு அதிருப்தி இருப்பத வந்து வெளிப்படுத்துது. அந்த அதிருப்தி அந்த கூட்டணி இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே உருவானதா? அல்லது அதற்கு பிறகு ஏற்பட்ட தோல்வியினால் உருவானதா? இந்த தேர்தல பொறுத்தவரைக்கும் கடைசி நேரத்துல என்னன்னா, அந்த 4 இடங்கள்ல நீங்க திமுக சின்னத்துல தான் நீங்க போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்டிஷன், ஒரு நிர்பந்தம் வரும்போது, அப்ப நாங்க சொன்னோம் நாங்க. ஒரு ஒரு இயக்கம் ஒரு 5 வருஷமா தொடர்ந்து அவங்க தேர்தல்ல போட்டி போடலன்னா, அவங்களுடைய ரெகக்னிஷன் கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷனே பறிபோகும். அப்படி இருக்கும் பொழுது, நாங்க வந்து அப்போ என்ன சொன்னோம்னா, அந்த 4 இடங்கள்ல 4 இடங்க எங்க சின்னம் கேட்டோம். அது முடியாதம்போது, ஒரு இடமாவது நீங்கள் குடுத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த அந்த லீகல் ஸ்டேட்டஸ் ரிஜிஸ்ட்ரேஷன நாங்க தக்க வச்சுக்குவோம்னு சொல்லும்போது, இந்த எலக்ஷன் கமிஷன் இந்த சர்க்குலர் எங்களுடைய வழக்கறிஞர்களுடைய இதெல்லாம் வச்சு அவர் நம்முடைய திமுக தலைமைக்கு சொல்லும்போது, சரி பரவால்ல அவங்க ஒரு இடத்துலயாச்சும் அவங்க இருக்கட்டும்னு சொல்லி, அவரு நல்லபடியா அதுக்கு இது பண்ணாரு. ஆனா, அதுக்கப்புறம் நாங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் என்னன்னா, அந்த சீர்காழியிலயும் நீங்க கண்டிப்பா வந்து நீங்க அ திமுக சின்னத்திலலாம் நிக்கணும்னு சொல்லும்போது கடுமையான பிரஷர்னா அது சொல்லி மாளாகாது. அப்போ வேற வழி இல்லாம அத வந்து நாங்க ஏத்துக்கிட்டு அதுலயும் 4 இடங்கள்லயும் நாங்க திமுக சின்னத்தில போட்டி பண்ணோம். இது சின்னம் மாத்திரம் கிடையாதுங்க இதுல. நீங்க ஒரு பார்ட்டியா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா அந்த பார்ட்டில இருக்கிற ஒரு உறுப்பினர், அவர் தேர்தல்ல நிக்கணும்னா, இன்னொரு சின்னத்தில போட்டி போடணும்னா, அவர் அந்த கட்சி பதவி அது கட்சி பொறுப்புலேருந்து அடிப்படை உறுப்பிலேருந்து அவர் விடுவிச்சு, ரிசைன் பண்ணி, இன்னொரு கட்சி திமுக உறுப்பினர் ஆகி, அதுக்கப்புறம் தான் அந்த சின்னத்தில அவர் போட்டி போடுறாரு. திஸ் கோஸ் அகைன்ஸ்ட் டெமோக்ரசி.